ரீசெண்டாக சில கம்பி கட்டும் கதைகள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அவர் என்ன பிரச்சனைனே தெரில. அவர் ஒரு சமூக நீதி பேசுகிறன்றனாலோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பேசுகிறன்றனாலோ அவர் கண்டிப்பாக இந்தியாவில் நடக்கிற மொத்த தப்பையுமே சமநிலையான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பேசணும். ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே ஒரு மதவெறி பிடிச்சவர் பேசுகிற மாதிரியே இருக்குது. இதை நம்பலனா நீங்களே கேளுங்க. அவர் இந்து மக்களையோ இல்லை இந்துத்துவாவை சப்போர்ட் பண்ணுற எல்லாரையுமே எப்படி அவர் குறிப்பிடுகிறாருன்னு. நிறைய சங்கி ஈனப்பயலுக சங்கி நாய்களோட சங்கிகளா நீங்களும் கேளுங்கடா. மூத்திர குடிக்கி நாய் அரசியல் சங்கி மூத்திர குடிக்கி சங்கி நாய்ங்க இப்படிதான் பேசுவார். ஆனால் இஸ்லாமியர்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை பற்றி மேக்ஸிமம் வீடியோ போடவே மாட்டார். போட்டாலும் மரியாதையாக பேசுவார். ஆனால் அதே மரியாதை ஏன் இந்து மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஆனால் இதை பற்றி வீடியோ போட்டால் நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை, எங்களுக்கு தெரியும். நீ ரீசெண்டாக சூர்யான்ற ஒரு 17 வயசு சின்ன பையனை அவங்க கூட இருக்கிற இஸ்லாமிய நண்பர்களே கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஈதுன்ற அந்த புனித நாள் அப்போ. ஆனால் அதை பற்றின எந்த ஒரு நியூஸோ இல்லை எந்த ஒரு ஆர்டிக்கலை படித்தோ இவர் எந்த ஒரு வீடியோவும் இன்னும் பதிவு பண்ணவே இல்லை. ஆனால் இதுவே இந்து மக்களோட சைட்லேருந்து ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அதை பற்றி எவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ கொச்சையாக பேசி வீடியோ போடுவார். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், வீடியோ போடுறது சரிதான். ஆனால் அது ரெண்டு பக்கமே நியாயமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஹிந்து மக்கள் பண்ணுற தப்பை கொச்சையாக கேவலமாக பேசுகிறீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் இஸ்லாமியர்கள் பண்ணுற தப்பையும் பேசணும். இல்லையா, ரெண்டு பக்கமும் மரியாதை கொடுத்து பேசணும். இவர் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தோணுச்சு சொன்னேன். உங்களோட கருத்தை நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள்.